வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தர்பூசணியில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். தர்பூசணி பழம் நீர் சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் பி6, தாதுக்கல்ல பொட்டாசியம், மெக்னீசியம், நார் சத்து மற்றும் லைகோபின், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதெல்லாமே நிறைந்திருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பழமாக இருக்குது. இப்போ கோடை காலங்களில் பொதுவாக நம்மளுடைய உடலை நீரேற்றமாக வைத்திருக்கிறதுக்கு, உடல் சூட்டை கட்டுப்படுத்தி குளிர்ச்சியாக வைத்திருக்கிறதுக்கெல்லாம் நம்ம தர்பூசணி பழத்தை எடுத்துக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த தர்பூசணி பழம் மேலும் நமக்கு என்னென்ன மருத்துவன்மைகளை கொடுக்குது அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கக்கூடியது தர்பூசணி பழம். தர்பூசணியில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து அதிக அளவு நிறைந்திருக்கு. இது நம் உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு மிகவும் முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து அதிகம் கொண்டிருக்கிறதால தர்பூசணி பழத்தை உட்கொள்வதன் மூலமாக நம் உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகரித்துக் கொள்ள முடியும். இது தவிர தர்பூசணி பழம் நம்மளுடைய முடி மற்றும் சருமத்தினுடைய ஆரோக்கியத்தை தரக்கூடிய அந்த விட்டமின் பி, விட்டமின் பீட்டா கரோட்டின் இதெல்லாத்தையுமே கொண்டிருக்கிறதால இது நம்மளுடைய சருமம் அதே போல் முடியுமே ஆரோக்கியமாக பராமரிக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு கொடுக்கும். இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை வராமல் தடுத்து எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய ஆற்றலை அதிகரித்து அதை வலுப்படுத்தி கொள்வதற்கெல்லாம் தர்பூசணி பழத்தை தொடர்ந்து நம்ம அந்த சீசனில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. நீரிழிவு நோய் இருக்கிறவங்களும் தர்பூசணி பழத்தை உட்கொள்ளலாம். அதன் மூலமாக அவங்களுக்கு அந்த சுகர் ப்ராப்ளம் கண்ட்ரோல் ஆகிடும். தர்பூசணியில் பார்த்தீங்கன்னா விளக்கக்கூடிய பல்வேறு நபர்களும் அதில் அதிக சர்க்கரை நிறைந்திருக்கிறதாக நம்புகிறாங்க. ஏன்னா அது அதிக இனிப்பு சுவையுடன் இருக்கிறதால அதில் அதிக சர்க்கரை நிறைந்திருக்கு அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. ஆனால் உண்மையிலேயே ஆய்வுகளினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு முழு தர்பூசணியில் பார்த்தீங்கன்னா 6.2 கிராமிலிருந்து அதிகபட்சம் 100 கிராம் வரையிலான சர்க்கரை தான் நிறைந்திருக்கிறதாக அறிக்கையில் தெரிய வந்திருக்கு. இந்த அளவுக்கு சர்க்கரை உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாது. ஸோ அதனால் சுகர் ப்ராப்ளம் இருக்கவங்க தர்பூசணி பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தப்படும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு விடலாம். இன்சுலின் சென்சிட்டிவிட்டி திறனை நீங்கள் மேம்படுத்தி குளுக்கோஸினுடைய அளவு அதிகமாகாமல் தர்பூசணி பாதுகாத்துக்கொள்ளும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் கண்ட்ரோல் ஆகணும் அப்படின்னாலும், ஆல்ரெடி உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இல்லை, இனிமேலும் சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது, ஆரோக்கியமாகவே இருக்கணும்னு நினைச்சாலும் நீங்களும் தர்பூசணி பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். நலமாக வாழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு தர்பூசணி பழம் உதவிகரமாக இருக்கும். இப்போ உடல் எடையை நம்ம குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ணி தான் நம்மளுடைய வெயிட் லாஸை நம்ம பண்ணிக்கணும். இப்போ தர்பூசணியில் அதிக அளவு நீர் சத்தும் நார் சத்தும் இருக்குது. இதன் காரணமாக இந்த தர்பூசணி பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய பசி நின்றுடும். உங்களுடைய பசி எடுக்கிறத நீங்கள் தடுத்துக்கலாம். அப்போது நீங்கள் ஏதாவது மீண்டும் பசி எடுத்தால் கூட ஓரளவுக்கு தான் உணவுகளை சாப்பிடுவீங்களே தவிர அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய நொறுக்கு தீனிகள் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. அதனால் உங்களுடைய உடல் எடை இன்னும் அதிகமாகாமல் முதல்ல நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்குவீங்க. இதை தவிர தர்பூசணி கலோரிகள் மிக குறைவாக இருக்கிறதால உடல் எடை கூடுவதை பற்றி கவலை கொள்ள உங்களுக்கு தேவை கிடையாது. இதில் இருக்கக்கூடிய நீர் சத்து, நார் சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸ் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிடும். தொப்பை போன்ற அமைப்பு, தேவையில்லாத கொழுப்புகள்லாம் உங்களுக்கு கரைக்கப்பட்டு அகற்றப்பட்டு விடும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி எரிக்கப்பட்டுவிடும். அதனால் நீங்கள் கட்டுக்கோப்பான உடலமைப்பை பெறுவதற்கு தர்பூசணி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்கக்கூடியது தர்பூசணி பழம். தர்பூசணி இருக்கக்கூடிய லைகோபின் அப்படின்றது தான் நமது இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா ரத்த அழுத்தத்தை சரியான அளவில் நமக்கு வைத்து நமது உடல்ல ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பினுடைய அளவையுமே குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. மேலும் தர்பூசணி இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள் நைட்ரிக் ஆக்சைடை உற்பத்தி செஞ்சு ரத்த அழுத்தம் அதிகரிக்கிறத முன்னாடியே தடுக்குது. அதனால பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம் ஏற்படாமல் முன்னாடியே தடுத்துக்கலாம். நரம்புகள் இருக்கக்கூடிய அந்த இறுக்கங்களை தளர்த்தி ரத்த அழுத்தம் பிரச்சனைகள் நீங்கள் விடுபட்டு விடலாம். உடலுக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீராக கிடைக்கும். ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளையுமே தர்பூசணி அகற்றுவதால ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான அளவில் கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் இதயத்துக்கு ஏற்படாது. இதயம் பன்மடங்கு உங்களுக்கு பலமாகவே இருக்கும். இதய துடிப்பும் சீராக இருக்கும். இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டமும் தொடர்ந்து சீராக கிடைச்சிட்டே இருக்குங்க. எந்த இதய ஆபத்தும் ஏற்படாது.
கண் பார்வையை மேம்படுத்திக் கொள்வதற்கு தர்பூசணி வந்து தொடர்ந்து உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். தர்பூசணியில் இருக்கக்கூடிய லைகோபின்ல ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை வந்து அதிகமாக நிறைந்திருக்கு. மேலும் அலர்ஜி தன்மைக்கு எதிராகவுமே தர்பூசணி வந்து செயல்படுது. ஸோ இதன் காரணமாக தான் தர்பூசணி வந்து நீங்கள் போதுமான அளவு உட்கொள்ளும் போது உங்களுக்கு வயதானவர்களாக நீங்கள் இருந்தாலும் அல்லது இளைஞர்கள் குழந்தைகளாக இருந்தாலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பார்வை குறைபாடுகளை வந்து ஏற்படாமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பார்வை குறைபாடுகளை வந்து ஊட்டச்சத்து குறைபாடுகளை வந்து உங்களுக்கு நீக்கிட்டு பார்வையை வந்து உங்களுக்கு சரி பண்ணிடும். இப்போ மாலைக்கண் நோய் ஏற்படுவது, விழி படலம் சேதமடைவது, கண் கருவிழி பாதிக்கப்படுவது, கண் புரை ஏற்படுவது, கண் பார்வை வந்து குறைந்து போவது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் கண் பார்வை திறனை வந்து கூர்மைப்படுத்துவதற்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் தர்பூசணி ஹெல்ப் பண்ணுங்க. ஈறுகளுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியது தர்பூசணி. தர்பூசணியில் வந்து அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய விட்டமின் சி நமது ஈறுகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கு. ஏன்னா அது வந்து ஒரு உயிர் சத்து அப்படின்றதால ஈறுகளில் உண்டாகக்கூடிய பாக்டீரியா தொற்றுகளிலிருந்து பாதுகாப்பு வந்து நமக்கு அளிக்குதுங்க. ஸோ தர்பூசணி உட்கொள்ளும் போது பற்கள் வந்து பளிச்சுன்னு இருக்க உதவுவதோடு மட்டும் இல்லாமல் உதறுகள் வறண்டு போவதை அவங்க தடுத்துக்கலாம். அதே போல் அந்த ஈறுகளில் இரத்த கசிவு ஏற்படுவது, அதன் மூலமாக பற்கள் வலுவிழந்து போகிறது, வாய்களில் வந்து துர்நாற்றம் வீசுவது, கிருமி தொற்று ஏற்படுவது, இதெல்லாமே அகற்றப்பட்டு வாய் புத்துணர்ச்சி, சுவாச புத்துணர்ச்சி உங்களுக்கு மேம்படும். கிருமிகள் அளிக்கப்பட்டு வாய் சுகாதாரம் உங்களுக்கு வந்து மேம்படுங்க. ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை பெறுவதற்கு தொடர்ந்து தர்பூசணி பழங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.